சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/8/2024 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 1ஆம் நாள். துவாதசி திதி இன்று காலை 8:06 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று காலை 11:49 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த ஆவணி மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. சூரியன் உங்களுடைய 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள், சாதகமற்ற பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்காதுங்க. அவங்கவுங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் என்ன தேவையோ, என்ன பாக்கியங்கள், பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம், என்ன அதிர்ஷ்டம் தேவையோ விடாமுயற்சியோடு எதை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, கடந்த காலங்களில் ஒரு சில மாதங்களாக எதில் தோற்று போனீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆவணி மாதம் அமையும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அங்கே சனி இருப்பது, 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தன வீட்டில் மங்கள யோகமாகிய உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, அனைத்திலும் ஒரு வெற்றிகரமான நல்ல மாதமாகவே இந்த ஆவணி மாதம் இருக்கும்ன்றதை காட்டுது. நிம்மதி எதில் கிடைக்கும்? குடும்பத்தில், வேலை, தொழில் அமைப்புகளில் எல்லாத்துலேயுமே கடந்த காலத்தில் இருந்ததை விட சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு சூழல். பெற்றோர்கள்கிட்ட இளைஞர்கள் இது வரைக்கும் திட்டு வாங்கிக்கிட்டு இருந்த அத்தனை நிலைமையும் மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உண்டு. ஒரு நிலையில் கடந்த காலம் எதுலேயுமே வேலை சரியில்லாத இருந்த நிலைமை, தொழில் சரியில்லாத இருந்த நிலைமை, ஒரு பாக்கியங்கள் கிடைக்கல, திருமணம் இது வரைக்கும் ஆகலை. என்னங்க திருமணம் ஆகிறது? அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் செட்டில் ஆனுங்களாங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சா தானே திருமணம் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்பா ஒன்று நினைக்க, அம்மா ஒன்று நினைக்க, அந்த சம்பந்தப்பட்ட திருமணம் ஆகாதவர் ஒன்று நினைக்கன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஆவணி மாதத்திலேயே ஒரு திருமண உறுதிகள் செய்யக்கூடிய அமைப்பு. சில மேஷராசிக்கார இளைஞர்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமணமே முடிஞ்சு விடக்கூடிய அமைப்பு என ஒரு நல்ல என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், சுயதொழிலில் செய்யக்கூடியவங்க எல்லாத்திற்குமே கடந்த காலத்தில் உறுத்திக்கிட்டு இருந்த கடன் தொல்லைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மங்கள யோகம் இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? அப்போ நெருப்பு சார்ந்த தொழில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு தொழில் பண்ணக்கூடியவர்கள், நெருப்பை வச்சு எந்தெந்த விஷயங்களை செய்கிறீங்களோ அந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதி, குறிப்பாக 21ஆம் தேதிக்கு பிறகு நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. கடந்த காலத்தில் 2 பக்கமும் ஒரு மாதிரி இடி வாங்கினீங்க இல்லையா? வேலைக்கு போகிறதும் சரி, வீட்டில் இருக்கிறதும் சரி, ரெண்டுமே ஒரு மன அழுத்தத்தோடு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம், மனநலமை எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல வலிமையாக இருக்கின்ற நிலைமையில் ஆவணி மாதம் பிறக்குது. பொதுவாகவே ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் இல்லையா? ராசியிலேயே மங்கள யோகம் ஏற்பட 10ஆம் இடத்துல இங்கே அப்படியே சனி வலுத்திருக்க உங்களுடைய ராசியும் யோகாதிபதியும் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கனால நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம்.
சிலருக்கு அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய சூழல்கள் இப்போது வரும். அந்த பயணத்தின் மூலமாக ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ஆளை பார்க்கணும், அல்லது ஒரு முடிவு வரணும், ஒரு வெற்றி வரணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். பயணம்ன்றது என்ன? கொஞ்சம் தூரமான இடங்கள், ஒரு 300 கிலோமீட்டருக்கு தாண்டி அல்லது வட மாநிலங்கள், வேறு மாநிலங்களுக்கு போவதன் மூலமாக இந்த பிஸ்னஸை முடிச்சுட்டு வரணும், இந்த கான்ட்ராக்டை இவற்றை நேரில் பேசிட்டு வரணும். இந்த மாதிரியான பயண அமைப்புகளின் மூலமாக நல்ல விதமான தன்மைகள் உருவாகக்கூடிய யோக மாதமாகவே ஆவணி மாதம் கண்டிப்பாக அமைங்க. வீடு வாகன விஷயத்தில் இன்றைக்கு ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். 4ஆம் வீடு வீடு வாகனம் போன்ற அமைப்புகளையும் அம்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லவைகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகம். அப்போ இந்த அமைப்புகள் பொதுவாகவே ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட எல்லா 3 கேந்திரங்கள் வலுவாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அந்த கேந்திர அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கடந்த காலங்களில் அம்மாவால் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, அல்லது அம்மாவின் விஷயங்கள் அவருடைய ஆரோக்கியமே நன்றாக இல்லை, அம்மா தந்த ஒரு அமைப்புகளை வச்சு தொழில் பண்ணுறேன் அது நன்றாக இல்லை, அல்லது பிறந்த வீட்டிலிருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு, ரிஷபராசிக்கார பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இதை கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுத்தா தான் புகுந்த வீட்டில் எனக்கு மரியாதை, இந்த மாதிரியான தாயிடமிருந்து தாய் வீட்டிலிருந்து ஏதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலேயே அவைகள் முழுமையாக நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக இது அமையுங்க. மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இதுவரைக்கும் ஒரு கண்ணை கட்டி காற்றில் விட்ட மாதிரி இருந்து வந்த கல்வி முறைகள் அத்தனையும் படிக்கவே முடியலங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் என்னங்க தெரியும் உங்களுக்கு, எங்களுக்கு உட்கார்ந்துருக்கிற படிக்கிற எங்களுக்கு தாங்க நிலைமை தெரியும். இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்குமே உங்களுக்கு விருப்பமான படிப்பு அமைகிறது, உங்களுக்கு விருப்பமான வழிகாட்டுதல்கள், ஆசான்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கின்ற ஒரு சுபமான நல்ல மாதமாகவே ரிஷபராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல கண்டிப்பாக அமையுங்க. வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்ததை விட பெரிய அளவில் ஒரு விரிவாக்கம், ஒரு புதுசாக கிளைய ஆரம்பிக்கிறது, அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளியிலிருந்து வளர்ச்சிக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக சுப நல்ல மாதமாகவே பெரும்பாலான அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆவணி மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையான மாதமாக இந்த மாதம் அமையும். ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள்லாம் நல்ல விதமாக பலிக்குங்க. ஒரு 3 மாதமாகவே அல்லது ஒரு 6 மாதமாகவே, இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்தே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைந்த கதையாக கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று கைவிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல விதமான முடிவுகள், பதில்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டுங்க. 3ஆம் பாவகம் இப்போது மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்குது. 3ஆம் பாவகத்தில் புதனும் சுக்கிரனும் வலுத்து இருப்பது என்பது கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனதாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து இந்த மாதத்திலிருந்தே சக்ஸஸ் வரக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. இன்னும் ஒன்று, இந்த மாதத்தில் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்குங்க. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் ஒரு நீண்டகால நண்பரை திரும்ப பார்ப்பது, புதிய நண்பர் ஒருத்தர் உருவாகுவது, ஒரு நட்பே ஒரு மாதிரியான உறவாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு, ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, புதியவைகள் ஆரம்பங்கள் அனைத்துமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என அத்தனை நிலைமைகள்லையும் ஆவணி மாதம் மிக பிரமாதமான யோக அமைப்புகளை செய்யும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 12ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுகிறது இல்லையா? அப்போ பெண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து வருகின்ற குழந்தை, நேற்று பார்த்தா குழந்தை மாதிரி இருந்தா, இன்றைக்கி இப்படி இருக்கிறா, தோளுக்கு வந்துட்டா, நாளைக்கு நம்மளை விட உயரமாக போயிடுவா போல தெரியுதே, இவளுடைய மங்கள விஷயங்களை நல்லபடியாக முடிக்கணுமே என்பதற்காக ஒரு நிலையில் ஒரு சேமிப்பு போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆவணி மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உண்டு. ஐயா, சேமிக்கிறோம்னா வருமானம் ஓரளவுக்கு நல்லா வரணுமே, செலவு போக சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கணுமே. மிதுனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் அமையும். அதிலும் குறிப்பாக திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெட்ரோல், ஆசிட் மாதிரியான பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்க விற்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் அந்த கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹார்ட்வேர்ஸு, கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகள், அதற்கான பில்டிங்
மெட்டீரியல்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதம் நிறைவான வியாபாரம், சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமான தொழில் அமைப்பு, பெண்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதி, புருஷன் சொல்கிறத விட பிள்ளைங்க சொல்கிறது இன்றைக்கி நல்ல விதமாக ஒன்று கேட்கலாம், நம்ம சொல்கிறதையும் பிள்ளைங்க கேட்குது என்பது மாதிரியான பெண்களுக்கு கடந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்பு என ஆவணி மாதம் ரொம்ப நிறைவாகவே அனைவருக்கும் இருக்குங்க. குறிப்பாக ஒரு 60 வயது கடந்தவங்க எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அனைத்திலும் சிறப்பான விஷயமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய நல்ல மாதமாக, ஒரு ஆரம்ப மாதமாக இது அமையும். மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வளர்பிறை நிலைமையில் தான் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். இன்னும் 2 நாளில் அவர் பௌர்ணமிக்கு வரப்போகிறார். ஆக எடுத்த எடுப்பிலேயே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி அமைப்புகளில் ஆவணி மாத அமைப்புகள் ஆரம்பிக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் எதுலெல்லாம் தொல்லைகள் இருந்ததோ, எதில் தாங்க தொல்லைகள் இல்லை, எல்லாத்துலேயும் தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டுட்டீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்றத சொல்லலாம். எடுத்த எடுப்பிலேயே மாதத்தின் 1ஆம் நாள் 2வது நாள் எல்லாம் சந்திரன் ராசியை பார்த்து தொடர்பு கொள்றதுனால மன உறுதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். கடந்த 1 வருஷமாகவே எனக்கு வருமானமே இல்லைங்க, ஒரு சொந்த தொழில் பண்ணுறேன், ஏண்டா அந்த தொழிலை இப்போது ஆரம்பித்தேன் அப்படின்னு இருக்குது. பண விஷயத்தில் இன்னார்கிட்ட ஏமாந்துட்டேன், பணத்தை திருப்ப வாங்க முடியல, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தைப்பட்டிருப்பேன், அது ஈஸியாக இப்படி போயிடுச்சே, வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சல், மன அழுத்தங்களில் இருக்கக்கூடியவர்கள். பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் குறிப்பாக எந்த ஒரு இதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்கேன்னு ஒரு மருகி கொண்டிருக்கின்ற அமைப்புகள் தான் கடந்த 1-2 வருஷமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கின்றன. இது எல்லாமே இன்னும் சில மாதங்கள் தான். வர மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு அப்படி வருகின்ற சித்திரை மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அப்போ அந்த அஷ்டமச்சனி நிறைவை நோக்கி, முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால அதற்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்புகள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. எதில் கஷ்டப்பட்டீங்களோ, வேலையில் கஷ்டப்பட்டீங்களா, தொழிலையா, வியாபாரத்திலையா, அல்லது வீட்டில் நிம்மதி இல்லையா, அல்லது ஒரு நிலையில் வாழ்க்கை துணை இப்படி இருக்குது, அவங்க ஆரோக்கியம் இப்படி இருக்குது, குழந்தைகள் இப்படி இருக்குது, திசைக்கு ஒரு பக்கமாக கிடக்கிறோம், தொழில் சுத்தமாக நல்லா இல்லை, கடன் தொல்லைகள் கழுத்தை பிடிக்குது, வருமானமே இல்லை, யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான அத்தனை அப்படியே சுற்றி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நல்லா நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவரும் அவங்க வயதிற்கேற்றார் போல நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த ஆவணி மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நான் இப்போது சொன்ன மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆவணி மாதத்தில் மிக முக்கியமான திருப்பம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக உண்டுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுங்க. பொதுவாக சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த ராசியிலேயே வருஷத்துக்குள்ள ஆட்சியாகக்கூடிய அமைப்பு ஆவணி மாதத்தில் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு நிலையில் ஆவணி மாதம் பெரும்பாலும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஒரு மாதத்தோட 30 நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா, ஒரு நாள் சண்டை போடுவோம், ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம், ஒரு நாள் துக்கமாக இருப்போம். அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த 30 நாள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா 80% நன்மையை தந்ததாக இருந்தது, ஒரு 20% கொஞ்சம் சின்ன குறை இருந்தது. ஆனால் அந்த குறையை கூட கடந்து வந்துட்டேன், சமாளிச்சிட்டேன் என்கின்ற மாதிரியாகத்தான் ஆவணி மாதம் எப்பொழுதுமே அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆட்சியை பெறுகின்ற ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடமும் இந்த ஆவணி மாதம் பெரிய கஷ்டங்கள் எதையும் கண்டிப்பாக தராதுங்க. ஆனால் என்னென்னா மாதத்தின் முதல் பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் சனியின் பார்வை ராசிக்கு இருக்குது என்றாலும் கூட அவர் முதல் பாதி முழுக்க சுபத்துவம் என்கின்ற சுக்கிரனுடைய பார்வை அடைஞ்சிருக்கிறார். கொஞ்சம் நிறைய பேர் பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க, இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு குடும்பத்திலேயே கூட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கண்டிஷன் போட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.
பிற்பகுதி 15 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பட்டம், பதவி, உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ரொம்ப நாளாக உன்னை சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு பிஹெச்டி படிப்பை முடிக்க முடியல, ஒரு சிஏ முடிக்க முடியல, ஒரு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த முயற்சி பலிக்கவே மாட்டேங்குது, அல்லது இளையவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு முயற்சி, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இன்னார் தான் வாழ்க்கை துணைவராக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நட்பு, ஒரு தோழமை வேறு விதமாக உறவாக மாற வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கிறேன் என்று அவங்களுடைய வயதிற்கேற்றார் போல எந்தெந்த அமைப்புகளில் நீங்கள் தொடர் முயற்சியை கொண்டு இருக்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே நிறைவேறக்கூடிய சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடம் குருமங்கல யோகத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. மருத்துவம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த, சிகப்பு நிறம் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அல்லது மருத்துவராக இருக்கிறேன், அல்லது செவிலியராக இருக்கிறேன், ஒரு நர்ஸாக இருக்கிறேன், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தாதியர் வீட்டுக்கு கூட போய் ஒரு சேவை பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்ல வருமானம் இந்த மாதத்தின் இறுதியிலேயே வரக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. 30 வயதுகள் 40 வயதுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அலுவலகத்தின் நிம்மதி, தொழில் மேன்மை, வேலை மேன்மை போன்றவைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆவணி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு 9இல் குரு, 6இல் சனி அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல புதனும் ராசிநாதனும் சுக்கிரனும் இங்கே சூரியனோடு சேர்ந்து இருப்பது அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகக்கூடும், அங்கே போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த பாஸ்போர்ட் வேலைகள் அல்லது விசா போன்றவைகள் கிடைக்கல, வெளிநாட்டிற்கு போகிறதுக்கான ஒரு பரீட்சை எழுதியிருக்கிறேன், அந்த பரீட்சையுடைய முடிவு சரியாக வரமாட்டேங்குது, அல்லது அலுவலகத்தில் என்னை அனுப்பணும், அல்லது இன்னார் ஒரு கையெழுத்து போடணும், ஒரு அனுமதி கொடுக்கணும், இந்த அனுமதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பயணத்தின் மூலமாக மேன்மைகள், சந்தோஷம், வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர், நடுத்தர வயதினர் அனைவருக்குமே இந்த மாதம் அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 9ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்திருக்கிறார் ஐயா. ஒரு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு பயணங்களின் மூலமாக நல்ல ஆன்மீக அனுபவங்கள் இந்த மாதம் முழுவதுமே கிடைக்குங்க. ஒரு காசி போகிறேன், ஒரு கயா போகிறேன், கங்கா யாத்திரை, கங்கா ஸ்நானம் பண்ணணும், கங்கையை போய் தரிசித்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், ரொம்ப நாளாக அதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கிளம்பணுமா, ஒரு பெரிய தரிசனம், ஒரு திவ்ய தரிசனம் மாதிரியான ஒரு பெரிய ஸ்தலத்தை போய் பார்த்தோம், வேங்கடவனை போய் பார்த்தோம், அல்லது குலதெய்வ தரிசனமே கிடைச்சது. ரொம்ப நாளாக குலதெய்வத்தை போய் பார்க்கலங்க, ஊரெல்லாம் சுற்றி வருகிறோம், என்னுடைய தெய்வம், நம்ம வீட்டு தெய்வத்தை தான் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக பார்ப்போம், ஊரெல்லாம் போய் சுற்றி வந்தாலும் என்னுடைய குலதெய்வத்தை போய் நான் எப்போ போய் கும்புறதுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா அதீதமான செலவுகள், அதிகமான செலவு இல்லை, அதீதமான செலவுகள் இருக்கும். ஆனாலும் கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆவணி மாதம் அப்படியே முழுமையாகவே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகளை கொடுக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகள், சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் என ஒரு பணம், சந்தோஷமாக மனம், இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக நல்ல மாதங்க இந்த ஆவணி மாதம். 11ஆம் இடத்துல லாபாதிபதி 11ஆம் இடத்திலேயே சுபத்துவமாக மிகப்பெரிய அளவில் இருக்கிறார். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாகிய சனி பகவான் அங்கேயே அதிர்ஷ்டமும் லாபமும் இணைஞ்சிருக்கிற மாதம் ஆவணி மாதம்னு சொல்லிடுவேன். அதிர்ஷ்டத்தின் மூலமாக தானங்க லாபம் கிடைக்கணும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே முழு மனசோட லாபமோ அதிர்ஷ்டமோ கிடைச்சிடுறதில்ல. அதிர்ஷ்டம் என்பது இறைவனாக பார்த்து தருவது, உழைப்பு என்பது நாம பார்த்து செய்வது, இப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையா. இதில் அதிர்ஷ்டம் உழைப்பையும் மீறிய ஒன்று நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக மாதமாக 11
11ஆம் இடம் மிக அருமையாக வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் 8ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகள் இப்போது மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். தம்பி தங்கைகளால் ஒரு நிலையில் சோதனைகளை அனுபவித்தவர்கள், தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, தம்பியின் வாழ்க்கை இப்படி இருக்குது, தங்கையின் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னதான் நாம் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுடைய அலட்சியத்தன்மையில் அதை அப்படியே கொண்டு போய் வேறு மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் சகோதரர்கள்கிட்ட மன வருத்தத்தை கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி. என்ன இருந்தாலும் நீ பண்ணுற மாதிரி ஆகுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் உங்களை பாராட்டுகின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பக்கத்து காடு எதிர்காடு போன்ற அமைப்புகளில் விவசாய பெருமக்களுக்கு கருத்து வேற்றுமை வில்லங்கங்கள் இருந்தவர்கள், இந்த பக்கத்தில் வாய்க்கால் வரப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், கிராமத்தில் இந்த பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா மக்களில் பொறாமை போன்ற அமைப்புகளால் அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், நீ நல்லா இருக்கிறார், இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நிவர்த்திகள் சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அதாவது எந்த ஒரு இடத்திலையுமே வெற்றிகள் கிடைக்கும். எது ஒன்று உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதோ, நீண்ட நாட்களாக எந்த ஒன்றில் மனசு சரியில்லாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சக்சஸ். 11ஆம் இடத்துல லாபாதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகள், சொந்த வாழ்க்கையில் தோல்வியை அடைஞ்சவங்க அதற்கான ஒரு அமைப்புகளில் வெற்றியை அடையக்கூடிய, எது உங்களை ஒரு மாதிரியாக வருத்தி கொண்டிருக்கிறதோ உறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளில் வெற்றியை அடையக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமையுங்க. பெண்கள் அனைவருக்குமே திருமண மங்கள விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த ஆவணி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஆவணி மாதம் அமையும். குறிப்பாக வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே நிறைவான லாபங்கள் வரக்கூடிய தன்மை. வியாபாரம்லாம் நல்லா தாங்க ஆகுது, லாபத்தை காணமே என்ற மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நல்ல விதமான லாபங்கள் வரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். உண்மையில் ஜீவனாதிபதி 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருப்பது, சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது ஒரு அதி அற்புதமாக ஜீவன அமைப்புகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் வேலை சரியில்லைங்க, வேலையை மாற்றலான்னு நினைக்கிறேன், என்னுடைய மனதுக்கு பிடிச்சமான ஒரு வேலையில் இல்லை, டார்கெட் மாதிரியான வேலையில் இருக்கிறேன், இதை செஞ்சால் தான், இதை பேசினா தான், இதை எழுதினா தான், இதை முடித்தா தான் என்கின்ற மாதிரியான தினசரியோ வாரமோ மாதமோ இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் சம்பளம் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மனசுக்கேற்ற மாதிரியான நல்ல வேலை மாற்றங்கள் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆகவே வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதத்தில் சுத்தமாகவே நல் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே விவசாயம் கை கொடுக்கும், இந்த விவசாயத்தை பண்ணலாம், இதை மாற்றி பார்க்கலாம், அதை மாற்றி பார்க்கலாம் என்பது மாதிரியான ஒரு மாற்றத்தின் மூலமாக ஜீவனத்தில் இருந்து நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய யோக அமைப்புகள் இப்போது உண்டு. அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருஷத்திலேயே அரசு வேலை கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருஷம் சித்திரை மாதத்திற்குள் அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லாம், ஒரு பிஎட் படிச்சிருக்கிறேன், வாத்தியார் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், சர்வீஸ் கமிஷன் சொல்லப்படக்கூடிய அந்த தேர்வுகளை எழுதிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு 2 வருஷம் 2 தடவையாக 3 தடவையாக ஃபெயிலியர் ஆகி போச்சு. இந்த மாதிரியான அமைப்புகளில் அரசு வேலைக்காக எழுதி கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்னும் ஒரு 6 அல்லது 7 மாதங்களுக்குள்ள அரசு வேலை கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த அப்படி நல்ல ஒரு யோக அமைப்புகள் உள்ள மாதமாகவே ஆவணி மாதத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நிம்மதிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புகுந்த வீட்டில் பேரெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாமனார் மாமியாரிடம் இது வரைக்குமே ஒரு மாதிரியான முரண்பாடுகளை கொண்டவங்க, நாத்தனார் கூட உறவுகள் சரியில்லைங்க, இந்த மாதிரியான புகுந்த வீட்டில் ஒட்ட முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய மேன்மை புகுந்த வீட்டிற்கு தெரிந்து அதன் மூலமான முன்னேற்றங்கள், அன்பு பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த ஆவணி மாதம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைபட்டு போன அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிம்மதி இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், எல்லா நிலைகள்லையும் கை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கக்கூடிய சுபமான யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதி பாக்கிய வீட்டிலேயே இருப்பது என்பது ஒரு நிலையில் கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9, 10 சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் 10ஆம் இடத்தை குருபார்க்கின்ற மங்கள யோகத்தோடு குருபார்க்கின்ற அமைப்பும் மிகப்பெரிய நிறைவுகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கின்ற சுப மாதமாக இந்த மாதம் அமையும். மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், ஜுவல்லரி சார்ந்த விஷயங்கள், பாத்திரங்கள், உலோகங்கள்னு சொல்லக்கூடிய தங்கம், கவரிங் போன்ற மஞ்சள் கலரில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை தயாரிக்கிறவங்க, அதை விற்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய சுபமான வருமானம் உள்ள, லாபம் அதிகம் இருக்கின்ற, நிம்மதி சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. புத்திரபாக்கியம் இல்லை, ரொம்ப வருஷமாகவே கல்யாணம் ஆகிடுச்சு, மருத்துவம் போய்கிட்டு இருக்கோம், ஆனாலும் இன்னும் இறைவன் கண் திறக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு அதற்கான புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இளையவர்களை பார்த்து சந்தோஷம் வரக்கூடிய தன்மை, நீங்களே தாத்தா பாட்டி மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்கு ஒரு வம்ச வாரிசு இல்லையே, ஒரு கொலுசு சத்தம், குழந்தையோட கொலுசு சத்தம் குடும்பத்தில் கேட்கலையே, இந்த மாதிரியான எண்ணங்களில் பாக்கியங்கள் கிடைக்காமல் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை. கடன் நோய், வம்பு வழக்கு போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. தெரியாதனமாக இந்த இடத்துல போய் கடனை வாங்கிட்டேன், ஒரு இஎம்ஐ மாதிரியே ஒரு பெரிய இதில் போய் கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, அல்லது இதை விற்று இதை செய்து இந்த கடனை முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒன்றை கொன்று ஒன்றை முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடன் ஒழிதல், நோய் ஒழிதல் போன்ற உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத சில விஷயங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இளைஞர்கள் எல்லாருக்குமே மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். நான் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழக்கம் நமக்கு தேவையில்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை, இந்த விஷயம் நமக்கு பெயரை கெடுக்கக்கூடியதாக அமையும். இந்த மாதிரியான சுய அமைப்புகளிலேயே நம்முடைய சொந்த அறிவு திறமையை கொண்டே ஒரு நிலையில் பகுத்தாய்ந்து இது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வைத்து அதன் மூலமாக முன்னேற்றங்களை நல்ல விதமாக அடையக்கூடிய சுபமான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆவணி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சூரியன் 8ல் இருக்கிறார், 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்தன்மையோடு இருக்கிறார். அவர் ஏதாவது கெடுதலை பண்ணுவாருங்களா? ஐயா, எங்கள் ராசிக்கு சூரியன் ஆகாத கிரகமாகாச்சே, சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி குருவின் பார்வையில் நல்ல சுப அமைப்பில் பொலிவோடு இருக்குது. ஐயா, நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எதிரி வந்து 2 அடி அடித்தாலும் நம்ம திருப்பி ஒரே போட்டில் எதிரியை அப்படியே விழுத்தாட்டிடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமாகவே நடக்கும். எதிரி வலுக்கிறார் என்றாலும் கூட நான் வலுவாக இருக்கிறேன், கவலையே கிடையாது, அவர் என்ன பெரியாள், அவரை விட நாம் பெரியாள் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு அதிர்ஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத புகழ், எதிர்பாராத அதிர்ஷ்டம் ரெண்டுமே இப்போது கிடைக்கும். சமூக ஊடகங்கள், இணையம் போன்ற அமைப்புகள், ஒருவரை பார்க்காமலேயே செய்யக்கூடிய வேலை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு பொருளை வாங்குகிறேன், ஒரு ஆப்புன்னு ஒன்று வச்சுருக்கிறேன், இன்டர்நெட், இந்த காலத்து நவீன டெக்னாலஜி அத்தனையும் உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிக்க நினைக்கிறேன், அதற்கான முயற்சிகள் இருக்கிறேன், எல்லாருக்குமே அது அப்படியே நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி முடியாதுன்னு கைவிட்டு விட்ட ஒரு விஷயம் இன்ப அதிர்ச்சியாக உங்களுக்கு இப்போ முடியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.
இதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், பட் இது எனக்கு முடியலைங்க. ஆனால் திடீர்னு யானை மாலை போட்டது மாதிரி நம்மை தேடி அதனுடைய சார்ந்த வெற்றிகள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுங்க. ஏற்கனவே பணம் கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஏமாந்தது அல்லது ஒரு நிலையில் அடாடா புத்திகட்டு போய் இந்த விஷயத்தை பண்ணிட்டேனே என்கின்ற மாதிரியாக நம்மளையே ஒரு சுய பரிசோதனை செய்ய வைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த மாதத்திலேயே சக்ஸஸ் ஆகி பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒன்றை செய்ய அது வேறு விதமாக முடிந்து அதன் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. பிள்ளைகளால் நிம்மதி இருக்கும், கல்வி மேன்மை இருக்கும், அவர்களுக்கு வேலை போன்ற அமைப்புகள் நிறைவாக இருக்கும். பிள்ளைகளுக்கான நல்லவைகளை செய்து கொடுக்கக்கூடிய தகுதியில் மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய சுப மாதங்க இந்த ஆவணி மாதம். கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்பம் நிம்மதியாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். திருமணம் கைகூடும். அதுலேயும் குறிப்பாக முதல் திருமணம் அப்படி இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, அதை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாதிரி இப்படி ஒன்றாகி அப்படி ஒன்றாகி கடைசியில் அது டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது திருமணம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதாவது எப்படியாவது இருக்குமா அல்லது நீடிக்குமா, பேசாது இல்லாமையே இருந்துடலாமா, இந்த மாதிரியெல்லாம் மனம் குழம்பி போயிருக்கக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆவணி மாதம் எப்போவுமே நல்ல மாதம்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஆவணி மாதத்துடைய முழு பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற சுப அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு வரும். ஐயா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ சரி, திருமணம் ஆனவர்களுக்கு ஏற்கனவே கணவன் மனைவி கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமை. இந்த மனுஷன் என்ன பண்ணார்னே தெரியலையே, இவ்வளோ பெரிய கடங்காரராகிட்டு வந்துட்டு நிற்கிறாரு, யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துட்டாரா, பணத்தை என்ன பண்ணாருன்னு தெரியல, இவ்வளவு பிரச்சனைகள் இந்த 2 வருஷத்தில் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாரே. இந்த மாதிரி கணவரின் பேரில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கார மாதராசிகள் அனைவருக்குமே நல்ல விதமாக ஒரு நிலைமையில் அவரை பற்றிய சில புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒன்று. பாவம், அந்த மனுஷன் இதை செய்ய போய் இப்படி ஆகிப்போச்சு, நம்ம தான் கொஞ்சம் தூக்கி நிறுத்தி எதையாவது கொண்டு வரணும். ஆண் ஒருவர் சரிந்து நிற்கின்ற ஒரு நிலையில் பெண் ஒருவர் நிமிர்ந்து நிற்கும்போது அந்த குடும்பம் தலை தோங்கும் என்பதற்கு கும்பராசிக்கார பெண்களே உதாரணமாக இருப்பீங்க இல்லையா? ஏன்னா கடந்த 2 வருஷமாக தான் நல்லா இல்லையே, எல்லா நிலைமைகள்லையும் தொட்டது துலங்காமல் தட்டி தட்டி போய்கொண்டிருக்கின்ற தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் இருக்கின்ற வீடுகளில் இருக்கு இல்லையா? அதை இப்போது பெண்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டு நன்மைகள் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நண்பரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. நம்முடைய இனம், மதம், மொழி சாராத, நம்ம பாஷை பேசாத, நம்முடைய இனத்துக்காரர் இல்லாத, நம்முடைய மதத்துக்காரர் இல்லாத அல்லது ஏதாவது ஒரு நிலையில் வேறுபட்ட ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு நண்பரின் மூலமாக இப்போது வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம் போன்ற ஒரு நல்ல மாற்றம் இப்போவே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க அப்படின்னு உணர்கிற அமைப்புகள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் ஏற்கனவே அதிகமாக வட்டி தொல்லையில் இருக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போகுது, வருமானம் அப்படியே போகிறது, மாத சம்பளத்தில் முக்கால்வாசி அப்படியே போகுது, அல்லது 2 பேர் சம்பாதிக்கிறோம், ஒருத்தர் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக விரயமாக போகுது, ஒருத்தர் சம்பாதிக்கிறத வச்சு தான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு, வீண் செலவுகள், பணம், வட்டி, கடன் போன்ற அமைப்புகளில் போகுது என்பது மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, இதை பண்ணால் தான் சரி அப்படிங்கிற மாதிரியான விரைய செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஒன்றே ஒன்று குறை அப்படின்னு சொன்னால் அப்பா கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் கண்டிப்பாக வரும். அல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள், தான் அந்த அசுப செலவுகள்னு சொல்லிட்டேனே, விரயமான செலவுகள். ஒரு நல்ல செலவுனா ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு நகை வாங்கலாம்,
ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். அசுப செலவுகள் அப்படின்னு வந்துட்டால் தான் நமக்கு தேவையில்லாத செலவாக தானே வரும். திரும்பி வர முடியாத பணத்தை தானே அசுப செலவுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான தந்தையின் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம், இந்த மாதிரி பெரியவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் அதற்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான கண் விழிப்பு வரக்கூடிய அமைப்புகள். இவ்வளோ தூரம் இவ்வளோ பட்ஜெட்டு போட்டு நம்ம தாங்க முடியுமா, இப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்கமே, இதை மொத்தமாக என்ன பண்ணுறது, அல்லது இஎம்ஐ, வட்டி கிட்டி போன்றவைகளை எப்படி குறைக்கலாம் என்கின்ற மாதிரியான கடனை தீர்ப்பதற்கான, கடனை சீக்கிரம் முடிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சு அதன் மூலமான ஒரு வெற்றிகள், ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் ஒரு நல்ல பேர் இருக்குங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் ராட்சசனை மாதிரி இருந்தால் வேலை செய்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டு. ஏற்கனவே ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க, மேனேஜரை எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க, ஒரு மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டு எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எனக்கும் அவருக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. இந்த மாதிரியான அலுவலக அமைப்புகளில் மேலதிகாரியோடு முட்டிக்கொண்டே இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது கொஞ்சம் இணக்கமான உறவுகள் வரக்கூடிய தன்மை. நீங்கள் இதை செய்கிறதன் மூலமாக மேலதிகாரிக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும், அவருக்கு ஒரு ஏதேனும் ஒரு உதவிகள் ஏற்படும் என்பதை நீங்களும் அவரும் உணர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இணக்கமாக அலுவலக சூழல்கள் நன்றாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு குடும்ப அமைப்புகளில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.